ஏற்பாடு சபைக்கும் பழைய ஏற்பாடு சபைக்கும் ஒரு வித்தியாசம், சில வித்தியாசங்களுக்கு. பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்துக்குள் மக்கள், புதிய ஏற்பாட்டிலே மக்களே தேவாலயம். பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக பிரகாரங்களில் ஜனங்கள் இருந்தார்கள். அங்கே போய் அவர்கள் தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும். அப்பொழுது யார் பலிகள் நுகரப்படுகிறதோ அந்த பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நீங்களே ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். மூன்றாவதாக பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டிலே நாமளே ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டிலே உங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்ய யாரோ பலி செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே உங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்ய நீங்கள் ஸ்தோத்திர பலி ஏறெடுத்தாலே போதும். நீங்களே ஆசாரிய கூட்டமாக அவரவர்களுக்கு தேவையானதை அவரவர்கள் பேசி வாங்கிக்கலாம் ஆண்டவர்கிட்ட. பழைய ஏற்பாட்டில் கிடையாது. நீங்கள் என்ன வேணும்னாலும் போய் மோசக்கிட்ட நின்று, என்ன வேணும் ஆசாரிக்கிட்ட போய் நிற்கணும். அவர்கள் தான் பலி செலுத்துவார்கள். அது நிமித்தம் தான் நமக்கு விடுதலை உண்டு. ஆனால் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, நீங்களே ஆசாரிய கூட்டம். நான்காவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன். இங்கே வாசிக்கும்போது நம்மை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் ஆக்கினார். நம்ம அங்கே போவதற்கும் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஐந்தாவதாக மாம்ச யுத்தத்தில் இருந்தார்கள். நமக்கோ ஆவிக்குரிய யுத்தம். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போதும், தடைகள் எல்லாம் மாறும். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் தான் யுத்தம் செய்து நீங்கள் தான் ஜெயிக்கணும், நீங்கள் தான் யுத்தம் செய்து ஜெயிக்கணும். ஆனால் யுத்தம் நீங்கள் செய்யணும், வெற்றி உங்களுக்கு தான். நான் பேசுங்க, புரியுதுங்களா? இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் சொல்ல யுத்தம் செய்யணும், நீங்கள் வெற்றி யாருக்கு தான்? அவங்களுக்கு தான். தேவன் கொடுத்த ஆப்ஷன், நீங்கள் உழைக்கணும், வெற்றி உங்களுக்கு தான். உழைக்காமல் வெற்றி இல்லை, உழைச்சா தான் வெற்றி, யுத்தம் செய்தான் வெற்றி. நமக்கு எப்படி கிடையாது, நமக்கு யுத்தம் செய்யாமல் வெற்றி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் போய் யாருக்கிட்டும் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சும்மா இரு, கம்முன்னு இரு, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஆவிக்குரிய யுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆறாவதாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்து முதல் அவர்கள் யோர்தான் வரை வறண்ட காலத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்துவாகிய நாமம் இன்றைக்கி வறண்ட காலம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரணம் வரை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காலம் வரை நம்ம ஒரு வறண்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இடுக்கமான வாசல்களில் தான் பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம். லாஸ்ட் 7வது, இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள், நாம் மகிமைக்குள் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. திருச்சபையாக நாம் மகிமையில் நாம்